அவர் எந்த வாய்க்கால போய் பார்த்தாரு? எத்தனை வாய்க்கால போய் பார்த்து உங்கள் பத்திரிகையாளர்லாம் கூட்டிகிட்டு எதிர்கட்சி சொல்கிற கருத்து மாதிரி இருந்தால் விவசாயிகளும் அந்த கருத்தை சொல்கிறாங்க. ஏதோ உட்கார்ந்த இடத்துல அவர் பொதுவாக சொல்லணுமேங்கிறது. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து இந்த மாதிரி தூர் வராமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு பொதுவாக சொல்லிகிட்டே இருக்காரு. நம்ம மாவட்டங்களில் அது மாதிரி அவர் எந்த வாய்க்கால போய் பார்த்தாரு? எத்தனை வாய்க்கால போய் பார்த்து உங்கள் பத்திரிகையாளர்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு இந்த வாய்க்காலாம் தூர் வராமல் இருக்குது, இந்த வாய்க்காலாம் தூர் இருக்குன்னு பார்த்துட்டு ஏதாவது சொன்னாருன்னா அவருக்கு தெரியும். ஏதோ உட்கார்ந்த இடத்துல அவர் பொதுவாக சொல்லணுமேங்கிறது. கரெக்டாக மேட்டூர் டேம் திறக்கும்போது சொல்லுவார் தூர் வரலன்னு சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் அந்த காலகட்டம் வரும்போது ஏதோ ஒரு அறிக்கை கொடுக்கணுமே, அவர் சொல்லி தான் அரசாங்கத்தில் அதுக்கப்புறம் தூர் வரலாங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக சொல்லுவார். ஆனால் பொதுவான கருத்து சொல்லுவார். இருக்கக்கூடிய சூழலை பார்த்து என்ன பணிகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களை சொல்வதுதான் எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு அழகாக இருக்கும். அந்த வேலை நீங்கள் கரூர்லேயே பார்க்குறீங்க. ஒவ்வொரு வருஷம் வேணால் நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். நான் 2021-22 1,60,00,000 எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 10மே முடிச்சிருக்கோம். 2022-23 2,32,00,000 எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 15 முடிச்சிருக்கோம். 23-24 4,08,00,000 எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 18 சிறப்பாக முடிஞ்சிருக்கு. 24-25 2,76,00,000 எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் 14 முழுமையாக முடிச்சிருக்கோம். 25-26 4,31,00,000 24 பணிகள் இந்த ஆண்டு தூர் வருவதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகளும் செய்து வருகின்றோம். ஆகையால் ஒவ்வொரு வருஷமும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டு தூர் வரக்கூடிய பணிகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. சிறப்பாக விவசாயிகள் அதை பயன்பெற்று தான் வருகின்றார்கள். எதிர்கட்சி சொல்கிற கருத்து மாதிரி இருந்தால் விவசாயிகளும் அந்த கருத்தை சொல்லணும்ல. எங்கேயாவது ஒரு சில பகுதிகளில் விடுபட்டு இருந்தால் அந்த கோரிக்கையில் விவசாயிகள் முன்வைத்தாலும் கூட அதையும் அரசு கவனம் செலுத்தி அதற்கான பணிகளையும் முன்னின்று செய்கிறோம். குறிப்பாக நாங்கள் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும், கரூரை பொறுத்த வரைக்கும் நிதி ஆதாரம் குறைவாக இருந்தால் கூட நாங்கள் சொந்தமாக அதை பயன்படுத்தி, எங்களுடைய சொந்த நிதி பயன்படுத்தி கூட தூர் வரக்கூடிய பணிகளை செய்து விவசாயத்திற்கு முழுமையான நீர் வழங்கக்கூடிய பணிகளில் முன்னின்று அதை நாங்கள் கவனித்து வருகிறோம்.